ஹாய். இந்த வீடியோ என்ன கதைன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏதோ சிலதெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா, எல்லாருக்கும் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எல்லாம் இருப்பாங்க நிறைய பேத்துக்கு. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களாம் வளர்ந்து வரப்போ கண்டிப்பாக இந்த சொசைட்டியால் ஏதோ ஒன்று ஆயிருக்கும். ஏதாச்சும் ஒரு அப்யூஸ் நடந்திருக்கும். ஏதாச்சும் ஒன்று சின்னதாகவோ பஸ்லேயோ ரோட்லேயோ எங்கேயாச்சும் நடந்திருக்கும். இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவளுக்கும் இதே மாதிரி நடந்தது. என் வயசு பசங்கனால ஒரு பொண்ணுக்கு வர பிரச்சனை நிறையா இருக்கும். ஆனால் இந்த விஷயம் நான் சொல்கிறேன், போக போக சொல்கிறேன். எனக்கு காலேஜில் ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருந்தா. எல்லாருமே டிகிரி வாங்கியாச்சு. ஸோ எல்லோரும் வேலை தேடிட்டு இருந்தோம். அவளும் வேலை தேடிட்டு இருந்தா. என்னன்னா, ஐ திங்க் இந்தியாவிலே நினைக்கிறேன், இந்தியாவிலேயே இந்த ஃபேமஸான ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பு பேர் சொல்ல விரும்பல. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல கிளப் தான். எனக்கு தெரிஞ்சவங்களுமே, என் ஸ்கூலில் படித்தவங்களுமே அந்த கிளப்லலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளப்பில் இந்த பொண்ணுமே ஒரு மெம்பராக இருந்திருக்கா போல். இந்த சென்ஸ் இருந்தா. அண்ட் தென் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன் நினைக்கிறேன். ஒரு 6 months பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் கிளப்போட சம்திங் ஏதோ கெட் டுகெதர் ஒரு சம்திங் லைக் தட் ஏதோ மாதிரி ஒரு சின்ன ஹோட்டலில் ஏதோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் அவளோட ஒரு ஃப்ரெண்டும் போயிருந்தாங்க. ஸோ போனாங்க. எல்லாமே நல்லா நடந்துச்சு. ஸோ வைப் பண்ணாங்க, ஆடினாங்க, எல்லாமே ஃபைன் தான். அந்த பார்ட்டியில் ஒருத்தர் இருந்தான். அவன் பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கான் போல் அந்த கிளப்பில். என் ஃப்ரெண்டோட பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு, உனக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படின்னா. இல்லை சார், நான் தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட நீ வேணா என்னோடய கம்பெனியில் ஒர்க் பண்ணு. இல்லை சார், எனக்கு அந்த ஒரு மாதிரி நான் டெக்னிக்கலாக வேண்டாம், நான் படித்த டிகிரிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நான் தேடிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் போச்சு, திரும்பி வந்தான். நீ பேசாமல் என் கம்பெனியில் சேர்ந்துக்கோ, நீயும் வேலை இல்லாமல் இருக்கேல்ல, நீ என் கம்பெனியிலே சேர்ந்துக்கோ, என்ன இப்போது அப்படிங்கிற மாதிரி. சும்மா இவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைனாலுமே அவன் சும்மா சும்மா பேசுகிறதும், இவளும் இல்லை சார் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். இன்னொரு அந்த அந்த ஆளுக்கு அபோவ் 60 இருக்கும். ஸோ அப்படியே முடிஞ்சுது. அந்த பார்ட்டி முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்டும் வெளியே வந்துட்டாங்க. அவளோட ஃப்ரெண்டு பார்க் பண்ணியிருக்க வண்டியை எடுத்துகிட்டு வர இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கா போல். இவளும் அங்கே நின்றுருந்தா. உள்ள பார்ட்டியில் பேசின அந்த கிழவன் வந்திருக்கான் போல். நல்ல குடி தான் போல். அவன் காரில் வந்திருக்கான். காரில் நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை பரவாயில்ல, சரி ஓகே சியூன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்கான். அவளும் ஓகே ஃபார்முலா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கை கொடுத்துருக்கான். கை கொடுத்துட்டு அந்த புறம்போக்கு அவள் கையை சுரண்டியிருக்கான். இவன் டக்குன்னு கையை எடுத்துட்டான். எடுத்தோன்னே இவன் சில் சில், இந்த மாதிரி நீ வேணா என் ஆஃபீஸ்க்கா, என் ஆஃபீஸில் வேக்கன்சி இருக்குது. இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்று இருக்கா. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு போல. இது வண்டியை எடுக்க போனால பார்க்கிங்கில் இருந்து அந்த பொண்ணும் என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டப்போ, இல்லை அவன் இப்படிலாம் பண்ணுறான், அவனுக்கு என்ன வயசாகுது, அவன் ஏன் இப்படி பண்ணணும், இப்படி தான் கேவலமாக பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கா. அவன்ட்டு ஒன்றும் இல்லடி, அவன் குடிச்சிருக்கான் அதனால அப்படி பண்ணிட்டான்ட்டு இவனும் சொல்கிறான். இதெல்லாம் என்னன்னே புரியல. அந்த கிழவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒரு பேரனோ பேத்தியோ எடுத்துட்டாங்க. இவனுக்கெல்லாம் என்ன கிளப்ல இருந்து என்ன பிடுங்க போகிறானுங்க. 60 வயசு மேலே ஆயிடுச்சு, பேரன் பேத்தியே எடுத்துட்டான். போய் அவன் பேரனும் பேத்தி கையை சுரண்ட வேண்டியதானே. அதான் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம், இவனுங்கெல்லாம் எத்தனை படம் வந்தாலும் எத்தனை நியூஸ் வந்தாலும் இவனுக்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க. கேட்டால் குடியில் பண்ணிட்டான் அப்படிங்கிறது. இவன் எப்படி இவன் வேலை போட்டு தருவானா, இவன் டெய்லி ஆஃபீஸ் வரணுமாம்மா. நான் என் ஃப்ரெண்டை தான் திட்டினேன், நீ அப்போயே அங்கேயே ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கணும். முடிந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரிஞ்சது. அட்லீஸ்ட் கூட வந்த ஃப்ரெண்டாச்சு ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், அந்த ஆள் ஏதாச்சும் பேசியிருக்கலாம். கண்டிப்பாக என் வயசு பசங்கனால கண்டிப்பாக பிரச்சனை வரும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் தப்புனா இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடக்குது.
ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் இந்த மாரி பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இப்படிலாம் ஆச்சு அப்படின்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்னால என்னால கேட்கவே முடியல. ஏன்னா, வெறும் படத்துல மட்டுமே பார்த்தது, கேட்டது, நியூஸ்ல பார்த்தது அந்த மாரிலாம் இருக்கிறப்போ, நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நடக்கிறப்போ தான் இன்னுமே கடுப்பாகுது. எவ்வளவோ நியூஸ் சேனல்ஸ்ல என்னென்னமோலாம் பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு செகண்ட் மட்டும் இல்ல, அந்த ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு சம்பவத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு அடுத்த நாள் மறந்துருவோம். எல்லாருமே அப்படிதான். நானுமே அப்படிதான். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடக்கிறம்போது தான் அது இன்னியுமே அப்படியே மனசுலயே இருக்கு. இவனுங்கலாம் திருந்தவே மாட்டானுங்க இவனுங்கலாம். வேலை கிடைக்கலன்ட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருந்தா, இவனுங்க அதுக்கு மேல ஒண்ணு பண்றானுங்க. அந்த கிளப்பு பேரு வேண்டாம். எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஒரு பெரிய கிளப்பு. அந்த அந்த ஒரு கிளப் வந்து அ ஆல் ஓவர் இந்தியா இருக்குன்னு நெனைக்கிறேன். எல்லா இடத்துலயும் இருக்கு. அதோட பெரிய கிளப் ஐ மீன் அந்த கிளப்போட பெரிய பிரான்ச் என்னமோ பாம்பேல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இது ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு அவளால அவங்க அம்மா அப்பாட்டயும் சொல்ல முடியல. வேற யார்ட்ட தான் சொல்லுவா அவ? அம்மா அப்பாட்ட சொன்னா அதுக்கு மேல இன்னும் ரொம்ப பிரச்சனையாகும். சில பேரண்ட்ஸ் கண்டுக்காம இருன்னு கூட சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயி அது திரும்ப அவங்க பொண்ணுக்கே திரும்பி ரிவர்ட் ஆயிடும். இன்னொன்னு வந்து, "நீ தான் தப்பு பண்ணியிருக்க. நீ எதுக்கு போன?" இந்த ரீசென்ட்டா ஒரு பிரச்சனை நடந்தபோது கூட சொன்னாங்க. "அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல என்ன வேல?" அந்த மாரி, "உன் தப்பு தான். நீ தான் போயிருக்கக்கூடாது அங்க." அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க.